சொல்லுங்க. இந்த ப்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா, அது லைஃப் டைம்லாம் எப்படிங்க சார் அது? அதுல ப்ரோ பேக்ல ஏத்தர் ஸ்டாக் ப்ரோல வந்து நிறைய செக்மெண்ட் இருக்கும். அதுல ஏத்தர் கனெக்ட்ங்கிற செக்மெண்ட் மட்டும் நீங்க வண்டி வாங்குறதுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ. அந்த ஏத்தர் கனெக்ட் அடியில கூகுள் மேப் ஃபெசிலிட்டி, உங்க வண்டியோட ஸ்கிரீன்ல உங்க ஆர்சி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் காப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அப்புறம் இந்த வாட்ஸ்அப் ரிவ்யூ ஃபெசிலிட்டி, அப்புறம் ஏத்தர் ஆப்ல வர ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே ஏத்தர் கனெக்ட் அடியில வரும். இது மட்டும் ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சார். அதுக்கப்புறம் வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதிரி வரும். இப்போதைக்கு வந்து 3 வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனோட விலை வந்து ₹1999 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சார். இதை தவிர மற்ற எல்லா ஃபெசிலிட்டியுமே லைஃப் டைம் தான். எக்ஸ்ட்ரா டிரைவிங் மோடு, அப்புறம் எக்ஸ்டெண்டட் பேட்டரி வாரண்டி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட் தான் சார். பட் ஆனால் ஷோரூம் கட்டுறதுக்கு ஏத்தர் ஸ்டாக் ப்ரோ நாங்கள் 15000 கட்டியிருக்கிறோம். அவங்க லைஃப் டைம் தான் சார் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே சார் எங்ககிட்ட. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்ககிட்ட அவங்க சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த ஏத்தர் கனெக்ட் மட்டும் அது வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை கனெக்ட்னா மேப் பார்த்தீங்களா? மேப் அந்த மாதிரிங்களா? சார் மேப் வருது, அப்புறம் உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கிரீன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இந்த வாட்ஸ்அப்போட ரிவ்யூ பார்க்கறது, அப்புறம் ஏத்தர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஃபீச்சர் வரும். உங்கள் வண்டியோட லொகேஷன் காமிக்கிறது, அப்புறம் டோன் டெஸ்ட் நோட்டிபிகேஷன், லைவ் லொகேஷன், இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஏத்தர் கனெக்ட் அடியில வரும். இது வந்து மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன்ல கட்டுற மாதிரி இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளோ சார் பே பண்ணணும்? இப்போதைக்கு வந்து 3 வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனோட விலை வந்து ₹1999 அப்போ வந்து என்ன பிரைஸ் ஆகும்னு தெரியாது. 3 இயர்ஸ் கழிச்சு பிரைஸ் டிஃபர் ஆகலாம் நமக்கு. ஆமாங்க சார். அப்போ தெரியல எக்ஸாக்ட் பிரைஸ். ஆனால் இப்போதைக்கு ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இல்லை சார், தேவையில்லைங்க சார். சார் இந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா ஹலோ சார், ஹலோ சார். ஹலோ சார், இப்போ வந்து நீங்கள் வண்டி மட்டும் வாங்கினீங்கன்னா கேட்குதுங்களா? கேட்குங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார், கேட்குது சார். வண்டி மட்டும் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா சார், நீங்கள் வண்டியோட ஏத்தர் ஸ்டாக் ப்ரோ வச்சிருக்கீங்கன்னா உங்க பேட்டரி வாரண்டி வந்து 5 வருஷம் இல்லைன்னா 60,000 கிலோமீட்டர். எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த பேட்டரி வாரண்டி. அதுவே நீங்க வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் வண்டியோட இன்வாய்ஸ்ல இருக்கிற தேதியில இருந்து 90 நாளுக்குள்ள 870 பிளான் இருக்கு. அந்த பிளானோட விலை வந்து ₹4,999 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. சார் அதெல்லாம் போட்டிருக்கேன் சார். நாங்கள் ஆக்சுவலி சார் அந்த பிளான்லாம் போட்டிருக்கேன் சார். இப்போ வந்து என்ன கேட்குறோன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 8,000 அதாவது 8 இயர்ஸ் வாரண்டி பேட்டரிக்கு மட்டும்தானா இல்லை மோட்டருக்குங்களா சார்? ஆமாங்க சார். அது வந்து பேட்டரி மட்டும்தான் சார். இப்போ மோட்டருக்கு வந்து நீங்கள் 3 இயர்ஸ் தரீங்களா சார்? மோட்டருக்கு வந்து வெஹிக்கிள் வாரண்டியில கவர் ஆகும் சார். வெஹிக்கிள் வாரண்டி வந்து 3 வருஷம் இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர். இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருது அந்த மோட்டர் வாரண்டி. ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். பேட்டரி வந்து அந்த 870 பிளான் உங்க பேட்டரி வாரண்டி வந்து 8 வருஷம் இல்லைன்னா 80,000 கிலோமீட்டர். இந்த வாரண்டி பீரியட்குள்ள உங்க பேட்டரி ஹெல்த் வந்து 70% கீழே குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயா பேட்டரி வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏத்தர் கஸ்டமர் கேர் கிட்ட நான் டவுட் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஷோரூம் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏத்தர் ஸ்டாக் ப்ரோ வந்து பே பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 இயர்ஸ் கழிச்சு கனெக்ட்டுக்கு பே பண்ணணுமா வேணாமான்னு கேட்டு பாருங்கள். அப்படி பண்ணுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் ப்ரோக்கு 10,000 கட்டுங்க. அப்படி ஏதாவது இந்த ஏத்தர் கனெக்ட்டுக்கு காசு கட்டல வேண்டாம் தேவையில்ல அப்படிலாம் சொன்னால் நீங்கள் இதை போட்டு காட்டுங்க. ஏன்னா எனக்கெல்லாம் சொல்லவே இல்லை அந்த மாதிரி. நான் சொல்லி தான் யோசிச்சிருப்பேன். வெறும் 3 வருஷத்துக்கு மட்டும் மேப்புக்கு மட்டும் இதை போடணுமா, அதை கவர்மெண்ட் பேஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருக்குது இப்பொழுதைக்கு. அதனால் நீங்கள் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அதாவது மேப்புக்கு மட்டும் நீங்கள் ₹2,000 போடுற மாதிரி இருக்கும். மேப்புக்கு ஃபீச்சர்ஸு அதெல்லாம் இல்லாமல் எப்படி இவங்க விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் யாரும் யூடியூப்பில் சொல்கிறதில்ல, ஒன்றும் இல்லை. நான் யாருக்கும் கேட்குறது கிடையாது, ரிவ்யூவும் போடுறது கிடையாது. அதாவது நான் போட்டிருக்கு, நீங்கள் கேளுங்க.
அப்படி ஷோரூம்காரங்க ஏதாவது சொன்னாங்க இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி காட்டுங்க அவங்களுக்கு. அப்புறம் நீங்கள் அப்படியும் அவங்க ஒத்துக்கலாம், நீங்கள் ஏற்ற மாதிரி கஸ்டமர் கால் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எதாவது வாங்குங்க.